தமிழ்நாட்டுல முப்பெரும் விழா கொண்டாடுறாங்க. எதற்காக இந்த முப்பெரும் விழா கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? முப்பெரும் விழா அப்படின்னா தந்தை பெரியாரோட பிறந்த நாளான செப்டம்பர் 17, பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளான செப்டம்பர் 15, திமுக ஆரம்பிக்கப்பட்ட நாளான செப்டம்பர் 17. இந்த மூணுத்துக்கும் சேர்த்து முப்பெரும் விழாவா கொண்டாடப்படுது. தந்தை பெரியார்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தமிழ்நாட்டுக்கு தந்தை பெரியார் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? தந்தை பெரியார் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பேருக்கு பின்னால நம்ம சாதி பேரை போடாம இருக்கிறதுக்கும் சுயமரியாதை மிகுந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறதுக்கும் காரணம் தந்தை பெரியார். வெறும் 2 வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட அண்ணா தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? பல அந்நிய சக்திகள் தமிழ்நாட்டுல இந்திய திணிச்சப்போ அண்ணா நடத்தின மாபெரும் போராட்டமும் இருமொழி கொள்கையும் தான் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்திய திணிக்கணும்னு நினைக்கிறவங்களோட கொலைய நடுங்க வச்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வச்சவரு, திமுகவோட முதலமைச்சர், மாநில சுயாட்சி பத்தி இந்தியாவுக்கே கத்து கொடுத்தவரு அண்ணா. திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? தமிழ்நாடு இன்னைக்கு அடைஞ்சிருக்க வளர்ச்சியில பெரும் பங்கு திமுகவை தான் சேரும். அண்ணா மறைவுக்கு பிறகு பல போராட்டங்கள் கடந்தும் தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத சக்தியா திமுகவை வளர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத இயக்கமா திமுகவை கட்டமைச்சாரு நம்ம கலைஞர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த முப்பெரும் விழாக்கும் என்ன சம்பந்தம்னு? இன்னைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பல தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்கன்னா அதுக்கு காரணம் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற 3 முப்பெரும் தலைவர்கள் தான்.